உடனே வர்றவங்க போறவங்க எல்லாம் அந்த முதல் கோபுரத்துக்கு போறது, மிட்டாய் சாமியார் இருக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு மிட்டாய் பாக்கெட்டை வாங்கிட்டு போய் அவர் கையில கொடுத்துறது. அவர் இந்த மிட்டாயை பிரிச்சு பிரிச்சு வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுப்பார். அதனால அவர் பேர் மிட்டாய் சாமியார். இப்படி சில காலங்கள் ஓடிய பிறகு ஒரு நாள் மிட்டாய் சாமியார் ஐயா, எப்பா நம்ம பக்தர்கள்லாம் சீக்கிரம் போய் மூலஸ்தானத்தில் தெய்வத்தை தரிசிச்சுட்டு சீக்கிரம் வாங்கிறாரு. என்னப்பா இது, நம்ம சாமியார் ஒரு நாளும் இப்படி சொல்ல மாட்டாரு, அவர் திடீரென்று எல்லாரும் சீக்கிரம் வந்துருங்களேன் அப்படின்னு சொல்றாரு, ஏதோ சூட்சுமம் இருக்குது, சீக்கிரம் வாங்க அப்படின்னு எல்லோரும் வந்துட்டாங்க. வந்த உடனே இப்ப அடியார்கள் எல்லாம் எதிர்க்க உட்கார்ந்துருக்காங்க. இவர் திடீர்னு எழுந்திருக்கிறாரு. எழுந்திருத்து இப்படி நிற்கும் பொழுதே கீழே அந்த கீழே காலில இருந்து ஒரு மாதிரி இந்த கேஸ்ல இந்த ப்ளூ மவுண்ட் வருங்கல்ல, ப்ளூவா எரியும்ல, அது போன்று அப்படியே தக தக தகன்னு எரிஞ்சுக்கிட்டு வருது. உடனே அடியவர்கள்லாம் பார்த்துட்டு அவர் மேல தண்ணி எடுத்து ஊத்துங்க, ஃபயர் சர்வீஸுக்கு போன் பண்ணுங்க, மண் அள்ளி கொட்டுங்க அப்படிங்கிறாங்க. அவர் செய்யாதே செய்யாதே, செத்த பொறு செஞ்சிடாதே, போன் பண்ணாதே, தண்ணி எடுத்து ஊத்தாதேங்கிறார். சில நொடிகளே ஆனவுடன் ஃபுல்லா ப்ளூவா பத்தி எரியுதுங்க, மறைஞ்சிடுறாரு. ஆனால் அவர் கட்டி இருந்த துணிகள் மட்டும் அப்படியே கிடக்கு. ஒரு சாதாரண நிலையில இருந்த ஒரு சாமியாருக்கே இந்த கதி என்றால், சகலமும் ஓதாது உணர்த்தப்பட்டு அருட்பெருஞ்சோதி நிலையை அடைந்து எல்லாம் பெற்ற ராமலிங்க பெருமானுக்கு எப்படி இருக்கும், அங்கதான் இந்த எடுத்துக்காட்டு. இதே போன்று இப்ப இந்த மிட்டாய் சாமியார் இந்த மாதிரி ப்ளூ மவுண்டா எரிஞ்சு போறாரு, இதை ஞானத்தினால எரிந்து போனார் என்று நாம சொல்லலாம். லண்டன்ல ஒரு நிகழ்வு ஒண்ணு நடந்தது. அதை நீங்க பேப்பர்ல, தினத்தந்தி பேப்பர்ல வந்திருந்தது, அதை நீங்க பார்க்கலாம். ஒரு செல்வந்தர் ஒருவர் கடத்தரில் கார் ஓட்டிட்டு போறாரு. அப்ப லண்டன்ல உள்ள காரெல்லாம் எப்படி இருக்கும், நல்ல சொகுசு காரு. அந்த காரை ஓட்டிட்டு போறாரு. நல்ல கடத்தரில் போனோம்னா திடீர்னு அந்த காரு நிக்குது. உள்ள அந்த செல்வந்தர் மட்டும் பத்தி எரிகிறாருங்க. நல்லா கவனமா கேளுங்க, வேற எதையும் பேச வேண்டாம் தயவு பண்ணி. ஏன்னா நீங்களெல்லாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த செய்திகள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அப்போ இந்த செல்வந்தர் காருக்குள்ள பத்தி எரிகிறாரு. எல்லாரும் ஓடி போய் அதை அணைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க, அணைக்க முடியல. எல்லாம் சுத்திலும் கண்ணாடி, உடைக்க முடியல. ஒரு 4-5 செகண்டுக்குள்ள அவர் எரிஞ்சு போயிடுறாருங்க. அவர் கட்டி இருந்த துணியெல்லாம் அந்த சீட்ல இருக்கு, சீட்டெல்லாம் எரியல. அப்படியானால் அது என்ன தீ, என்ன நெருப்புல எரிஞ்சாரு? அப்ப சாதாரண நெருப்புல எரிஞ்சா என்ன ஆகும், பெட்ரோல் கார் உடனே பத்திக்கிட்டு எரிஞ்சு அந்த ஏரியாவே க்ளோஸ் பண்ணிடும். இது ஞானத்தீ, கரெக்ட். இது ஞானத்தீ, அகத்தீ, அருட்பெருஞ்சோதி தீ. இந்த தீயில பத்தி கொண்டு எரிகிறார். அதே மாதிரி ஒரு ஹோட்டல்ல பிரேக் டான்ஸ் ஆடுறாங்க ஒரு காதலர்கள். அதுல காதலி மட்டும் அது மாதிரி எரிந்து போய்விடுகிறார். ஒரு வீட்டில் ஒரு மூதாட்டி படுத்திருக்கிறாங்க, அவர்கள் பத்திட்டு இது மாதிரி எரிகிறாங்க. அவர்களுடைய உடைகள் எல்லாம் எரியவில்லை, அவர்கள் படுத்திருந்த படுக்கையெல்லாம் எரியலைங்க. இப்ப நீங்க அடுத்த கேள்வி கேட்காமே இருக்கீங்க. சரியா, நம்ம நாடு ஆன்மீகத்தில் உள்ள நாடு, இது ஞானத்தீன்னு சொல்ற, அவன் போகத்தில் உள்ளவன், எந்த நேரமும் ஆடு மாடு கோழி கொக்கு பள்ளி அரணை எல்லாம் சாப்பிடக்கூடியவன், அவன் எப்படியா நீ ஜோதி ஆனான்னு சொல்லுவேன் அப்படின்னு நீங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்களே.
கேட்டால சுவையாக இருக்கும். அதுதாங்க ஆன்ம முடிவு. ஒரு மனிதன் பிறந்து பிறந்துளன்றெல்லை இனி பிறவாயிரவா பெருமை தந்துன்னை என் உளம் தெளிவித்தது பாரே திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியில் ஜோதியில் ஜோதி. பட்டினத்தார் சொல்றாரு, 7 கடல் மண் அள்ளி என்னாலும் என்னலாம் என் பிறப்பை என்ன முடியாது, பெருமானே எனக்கு பிறப்பு வேண்டாம் அப்படிங்கிற. அப்போ அந்த லண்டன்ல உள்ளவர்கள் எப்படி இந்த மாதிரி ஜோதியான எப்படி எரிஞ்சாங்க அப்படிங்கறத நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் நீங்க சொல்லணும். இந்த இளைஞர்கள் எல்லாம் அதை தெரிஞ்சுக்கணும். சயின்ஸ்ல நீங்க அதுக்கெல்லாம் பெரிய நிலையை அடையணும் என்பதற்காக சொல்லுகின்றேன். ஒரு ஆன்மா பல கோடி வருடம் பிறந்து 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 உழன்று 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 செத்து மடிஞ்சு மடிஞ்சு பிறந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் அதற்கென்று ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லை முடியும் பொழுது அது திடீரென்று இந்த மாதிரி ஒரு ஒளியில இப்படி தன்னால பத்திக்கிட்டு எரியும், ஞான ஒளியில பத்திக்கிட்டு எரியும். ஆனால் இது புதிதாக இருக்கு, இதுக்கு விடை தெரியலைன்னு சொல்லி லண்டன்ல அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா அவர்கள் போகத்தில் இருந்ததுனால அவர்கள் அறிய முடியாது. அந்த ஆன்மா கார்ல எரிஞ்ச ஆன்மா பற்பல கோடி ஆண்டுகள் பிறந்து பிறந்து உழன்று உழன்று பல பிறவிகளை எடுத்து துன்புற்று இன்புற்று கடைசி பிறப்பு அது அவனுக்கு உள்ள பிறப்பு. அது இயற்கையாகவே அந்த ஜோதியில போய் கலக்குது. அது அததான் ராமலிங்க பெருமான் சொல்றார், நீ அவ்வளவு காலம் தள்ளி போக மாட்டான், நீ ஷார்ட்டா வந்துரு, நீ அவ்வளவு நிழல்ல நிக்காத அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அதை ஞாபகப்படுத்துங்க அந்த கதையை. அதுக்குதான் பெருமான் பாடும், நான் படும் பாடு சிவனே சிவனே, நான் படும் பாடு சிவனே, உலக நவிலும் பஞ்சுதான் படுமோ என்னதான் படுமோ சொன்னதான் படுமோ, நான் படும் பாடு சிவனே. அப்போ படாத பாடு, பெரிய துன்பங்கள் எல்லாம் பட வேண்டியிருக்கு, நீ அவ்வளவு பாடுபடாத, நான் பட்டது போதும், இந்த பஞ்சு மாதிரி நீ படாத. பஞ்சு என்ன பாடுபடுதுன்னு உங்களுக்கு தெரியும். அது பருத்தியிலிருந்து காஞ்சி வந்த பிறகு அது எவ்வளவு துன்பப்பட்டு இப்பயும் நம்ம துன்பப்படுத்திட்டு தான் இருக்கிறோம், வச்சு நபத்தி உரைச்சிட்டு இருக்கிறோம். அந்த பஞ்சை விட கேவலமாக அடியவன் துன்பப்பட்டு இருக்கின்ற. எனவே நீ அது மாதிரி படாத, நீ பெருமானை எண்ணி மகா மந்திரத்தை சொல்லி நீ சீக்கிரம் வந்துரு அப்படிங்கிறாருங்க ஐயா. அப்போ இதற்கு என்ன செய்ய வேணும்? சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சர்க்குருவை. சார் உலக வாதனைகளை, இப்ப குடும்பம்னு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும் ஐயா, உண்டு. வீடுன்னு இருந்தா வாசப்படி உண்டு, வீட்டுக்கு வீடு வாசப்படி உண்டு. ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு விதமாக பிரச்சனைகள் இருக்கும், ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு ஆசைகள் வளர்ந்திருக்கும். ஆனால் அப்பிரச்சனைகளை நாம எந்த நேரமும் சிந்தையிலேயே வைத்துக் கொண்டு இருக்கக்கூடாது. அதற்குதான் அகவல்ல பாடினார், சிந்தையில் துன்பொழி சிவம்பெருகன தொழில் ஐந்தையும் எனக்கருள் அற்பறிஞ்சோதி. முதல்ல சிந்தையில துன்பத்தை ஒழிச்சிடணும். நடக்கிறதெல்லாம் என்னால நான் போயிருந்தேன்னா வேற டாக்டர்கிட்ட காட்டி இன்னைக்கு ஆபரேஷன் இல்லாம அந்த குழந்தைய எடுத்திருக்கலாம். நான் போகல,
அதனால டாக்டர்கள்லாம் ஒன்னும் காசுக்கு ஆசைப்பட்டு அதை கிழிச்சு எடுத்துட்டான் அப்படிம்பாங்க. அதெல்லாம் இல்லை. அதுக்குதான் பெருமானிட்ட சரணாகதி அடைஞ்சிடணும். எவ்வளவோ மகான்கள் பிறந்திருக்கிறாங்க நம்ம நாட்டில். பட்டினத்தடிகள் அவரை போன்று ஒரு கடின சித்தர் பார்க்க முடியாது. அப்படியேப்பட்ட மகான்கள் பிறந்த நாட்டில் அரிய பெரிய பிறவியாக அருட்பெருஞ்சோதி பிறவியாக ராமலிங்க பெருமான் நமக்கு பிறந்தது பேரின்ப நிலையை அடைகின்றது. அதனால நாமளும் அவர்களை போன்று சாகாத நிலையை பெறுதல் வேண்டும். எந்த நேரத்திலையும் கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. எந்த இதையும் நெகட்டிவா சிந்திக்க கூடாது, பாசிட்டிவாகவே சிந்திக்கணும். நம்ம ராமலிங்க சுவாமியை வணங்கி இருக்கிறோம். அவரு சத்தியவான் வார்த்தை இது தானும் உரைத்தேன் கண்டா என்று சொல்லி இருக்கிறாரு. அந்த சத்தியவான் வார்த்தையை நாம கேட்டு நம்ம அதன்படி நடப்போம், நிச்சயம் நமக்கு நல்லது நடக்கும் என்று எண்ணி அந்த பெருமான அகத்தும் புறத்தும் அவராக நினைச்சுக்கணும். அதாவது இந்த சுத்த நிலையை எப்படி அடைவது என்றால், சுத்த சன்மார்க்க நிலையை எப்படி அடைவது என்றால், ராமலிங்க சுவாமிகள் அந்த படத்தில் இருக்காரு, ராமலிங்க சுவாமிகள் அந்த மகாதீபத்தில் இருக்காரு. ஐயா அந்த அந்த சேரை கொஞ்சம் நோத்தி போடுங்க ஐயா. எனக்கு அந்த ஐயா ஐயா எனக்கு இந்த தீபத்தை இருந்தாதான் எனக்கு பிடிக்கும், மன்னிக்கணும் அப்படின்னு ராமலிங்க சுவாமிகள் அந்த மகாதீபத்தில் இருக்கிறாரு என்றெல்லாம் இருந்தா அவர் அங்கேயே தாங்க இருப்பாரு. அவர் தான் எல்லா உயிர்களையும் புகுந்து கொள்வேன்னு சொல்லிட்டார்ல. அப்ப நம்ம உடம்புல அவர் புகுந்து வச்சுக்கலாம்ல. எனவே நம்ம உடம்புல அருட்பெருஞ்சோதி ராமலிங்க பெருமான் இருக்காரு அப்படின்னு யார் ஒரு மனிதர்கள் நினைச்சு இன்புறுகின்றார்களோ அவர்கள் அந்த உடம்பை பத்திரமா பாதுகாப்பாங்க. அவர்கள் தப்பு செய்ய மாட்டாங்க. ஏன்னா நம்ம உடம்புல ராமலிங்க பெருமான் இருக்கிறதாக நாம நினைச்சிட்டோமே. ஒன்றரை ஒன்றிய ஒன்றெனும் ஒன்றாக ஆகிவிட்டோமே, நான் வேறு நீ வேறு என்று இல்லையே என்கிற எண்ணத்தை பேரின்பத்தை நினைக்கும் பொழுது அந்த உடம்புல உண்மையாகவே விவேகானந்தர் சொல்லும், நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறிவிடுவாய் என்கிற சொல்லுக்கு இணங்க நீங்களே ராமலிங்க சுவாமிகளாக மாறிவிடலாம். இது சத்தியம். அடியவன் அந்த பேரின்பத்தை பெற்றுக் கொண்டு இருக்கின்றேன். நீங்க வேணா என்ன கேள்விகள் கணைகளால தொடுங்க. நீங்க எந்த விதத்தில் கேள்வி கேட்கிறீங்களோ அதற்கு பதில் சொல்லுவோம். அருட்பெருஞ்சோதி அருளாலே சொல்லப்படும் என ஞானிகளாவதற்கு சத்தி விசாரம் தேவை. என உண்மையின் நிலையை அறிந்து கொண்டால் தான் ஞானியாக முடியும். அப்ப ஞானி ஆயிட்டா அவர்கள் தாடி வச்சுக்கிட்டு தம்பட்டை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு என்ன மாதிரி குல்லா போட்டுக்கிட்டு இப்படி அலையணும்னா வேண்டியது இல்லைங்க. அப்ப நீங்க கேட்கலாம், நீ ஏன் குல்லா போட்டுட்டு உட்கார்ந்துருக்கேன்னு. அடியன் ஏன் குல்லா போட்டுட்டு உட்கார்ந்துருக்கேன்னா முன்னாடியே சொன்னேன், சிந்தை கழிக்க கண்டேன் சிவானந்தம் அது உண்டேன். அந்த காரணத்தினால எனக்கு துரியம் ஓப்பன் ஆகி துரியா அதீதமாக ஆனதுனால எனக்கு எந்த நேரத்திலையும் இந்த வெள்ளை துணி தலையில இல்லாட்டி போனா அப்படியே ஒரு மாதிரி என்னமோ ஒரு சுழல் சுத்துவது போன்று இருக்கும், ஒரு எரிச்சல் வருவது போன்று இருக்கு, ஒரு வலி வருவது போன்று இருக்கு. ஆனால் வலி இல்லை, எரிச்சலும் இல்லை. இந்த துணியை போட்டுட்டா அந்த பிரச்சனையே இல்லை. ஐயா சொல்லியிருக்காங்க, மார்பையும் உச்சியையும் மூடு. எப்பொழுது இந்த பேரின்பத்தை நாம் பெருமானுடைய அருட்பெருஞ்சோதி மகா மந்திரத்தை பற்றற பற்றி கொள்ளும் பொழுதுதான் அந்த சிந்தை ஏற்படும். இப்ப சுத்த சன்மார்க்கம் அடியவன் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதற்கு இதுவே சத்தியம். எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி என் ராமலிங்க பெருமான் மீது சத்தியமிட்டு சொல்லுகின்றேன். எனக்கு இது இருக்கிறது உண்மை. என்ன எல்லாரும் கேட்கலாம், ராமலிங்க பெருமானுக்கு பிறகு யார் போனா, யார் அவர் மாதிரி அடைஞ்சா, அதுல ஒரு பாதியாவது வந்த மனுஷன் எனக்கு காட்டு. இல்லைன்னா காட்ட முடியல. ஏன்னா என்ன பண்றாங்க, ஓரளவு கொண்டுட்டு போயிட்டு அதை வியாபாரம் ஆக்கிடுறாங்க, அல்லது போன கொலை புலை செயல கொண்டு விட்டுறாங்க. யாரும் சொல்லும் செயலும்
ஒன்றாக செய்வதில்லை. அதனால அங்க ராமலிங்கம் அங்கே குடியிருக்கவும் மாட்டேங்குது. அதனால நாம இரவாத நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால், நாம பொம்பளையா இருக்கமே, நாம ராமலிங்கத்தை போய் எப்படி நம்ம உடம்புல வச்சுக்கிறது எப்படி நினைக்க கூடாது. அது ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, அழியும் இல்லைன்ட்டார் ஐயா. அப்ப யாரு? ஒரு ஜோதி. அதனால ஈஸி, நமக்கு இந்த மெத்தட் ஈஸி. சாகாத நிலையை கற்றுக் கொடுத்தது ராமலிங்க பெருமானை தவிர வேற யாராலும் இவ்வளவு குறைந்த வழியில கற்றுக் கொடுக்க இல்லை. செரித்திடு சிற்சபையில், அதுவும் ஞான சிறையில தான் வருது. செரித்திடு சிற்சபை இடத்தே அப்படின்னு வரும், நீங்க படிச்சிருக்கலாம். அப்ப செரித்திடு சிற்சபை இடத்தேன்னா இது அது எண்ணாத இயலுடைய அதுவாய் ஆட்சிக்கு உரியவன் மாட்சியும் உடைத்தாய் செய்தவர் கனவிலும் காண்டற்கு அரிதாய் செய்தவர் பயனாம் திருவருள் வளர்த்தால். அந்த திருவருள் வளர்த்தாலே நமக்கு சிற்சபையில அருட்பெருஞ்சோதி செரித்திடும். எப்படின்னா, இந்த கண்புருவ போட்டுக்கும் இடையேயும் அந்த நிற்கக்கூடிய அந்த நியூட்ரான புரோட்டான் சுத்தி வருதுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இந்த ஜோதி. நாம என்ன பண்ணணும்? தனித்திரு, விழித்திரு, பசித்திரு என்று சொன்னேன் அல்லவா, அந்த ஒரு பாவனையில கற்பனை கடந்த கருணைமா நிதியே கற்பனையாக எண்ணி எண்ணி, இப்போ ஒரு விளக்கு இங்க வச்சு வழிபடுறோம். திடீரென்று கோடை லீவுக்காக வெளியூர் போறோம். வெளியூர் போற இடத்துல மாமா வீட்டில் எந்த விளக்கு ஏற்றுவது? இல்ல, அவர்களோ அசைவமாக இருக்கலாம், இல்ல சைவர்களாகவும் இருக்கலாம், அவர்கள் ராமலிங்க பெருமானுடைய வழிபாடு தெரியாதவர்களாகவும் இருக்கலாம். அப்ப எங்கே நாம போய் விளக்கை தேடுவது? அவர்கள் விளக்க வச்சு வழிபட்டா இது என்னமோ புதுசா மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி ஏளனம் செய்வார்கள். அப்படி இருக்கும் பொழுது நீங்க அந்த விளக்குல தான் பெருமான் இருப்பதாக பாவித்து ஐயா வணங்க சொல்லிட்டார். அது ஒரு பக்கம். இரண்டாவதாக, ஒரு மேல்நிலைக்கு ஒரு முதிர்ந்த அறிவை யார் உண்டு பண்ணி கொண்டார்களோ அவர்களுக்கு அங்கே இந்த விளக்கானது உபகார கருவிதான். அம்மா அப்புறம் பேசிக்கலாமா, நான் முடிக்க போறேன். அம்மா அப்புறம் பேசிக்கலாம், முடிக்க போறேன் நான். ஏன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிடுவேன்னு தான் வருத்தப்படுறேன், வேற ஒண்ணு இல்லை, கோவப்படாதீங்க அம்மா. அப்போ இந்த விளக்கு உபகார கருவியாகுது. எப்போ? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்கிற ஒரு மகா மந்திரத்தை தன் வாயினால சொல்லுவது, அப்புறம் நான் புரளாம சொல்லுவது, அப்புறம் நான் புரளாம சொன்னோன்னு என்ன ஆயிடும்? அது ஆன்மாவுல பதிவாயிடும். அப்புறம் அந்த ஆன்மாவே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த முன்ன பாட்டு சொன்னல நீங்க, அந்த மாதிரி பாடல் அருட்பெருஞ்சோதி மகா மந்திரமானது ஆன்மா சொல்ல ஆயிடும். அதுதான் சதங்கநாதம், நாத ஒளி. அந்த மாதிரி ஒரு நிலை வந்தவர்களுக்கு இவ்விளக்கானது ஒரு உபகார கருவி. அப்ப இந்த விளக்க தூக்கிட்டு மாமா வீட்டுக்கு போக முடியுமா? கும்பகோணத்துக்கு போக முடியுமா? முடியாது. அதனால தான் இந்த விளக்கொலிய தன்னுள் கொண்டுகிட்டு வந்துடணும், தன்னுடைய நெற்றியில கொண்டுகிட்டு வந்துடணும். இந்த இடத்துல ஒரு ஓப்பனா இருக்கு, இது ஒரு மேடை, இது உள்ள ஒரு மாடம் மாதிரி இருக்கு, அந்த மாடத்துக்குள்ள இந்த விளக்கு எரியுது பாருன்னு சொல்லி நாம கற்பனையாக எண்ணி 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 வரும் பொழுது அந்த கற்பனையே அப்படியே கடந்து அருட்பெருஞ்சோதி என்னும் பெருமான் நமக்கு பேரொளியை காட்டி விடுவார்கள். அந்த ஒளியை தன்னுள் கொண்டுகிட்டு போயிடணும். ஒரு பஸ்ல போறோம், பஸ்ல போகும் பொழுது ஒளியை நினைச்சு ஆசைப்படுறோம். அப்ப என்ன பண்றது? இந்த ஒளியை ஞாபகப்படுத்திக்கணும். அதே போல நீங்க எந்த காரியத்தில் வெற்றி பெறுவதாக வேண்டினாலும் ஒரு உறுதி ஒண்ணு இருக்கு, சத்திய உறுதி. அது என்ன உறுதினா, எல்லோரும் கொஞ்சம் நல்லா கவனமா கேட்டுங்க இந்த இதை. இப்போ அருட்பெருஞ்சோதி அபயம், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்கிற மகா மந்திரத்தை
வாய் சொல்லும், ஆனா கண்கள் காணாது. வாய் சொல்வதை காது கேட்கும், கண்கள் காணாது. சில நேரங்களில் கண்கள் காணும், மனக்கண் காணாது. இங்கே அடியவன் சொல்வது எப்படி என்றால், எந்த நேரத்திலையும் நாம் அந்த விளக்கிட்ட உட்கார்ந்துருக்க முடியாது. ஏன்னா நமக்கு குழந்தை குட்டி இருக்கு, வெளியில போறோம், ட்ரெயின்ல போறோம், எவ்வளவோ நல்லது கெட்டது இருக்கு. அப்ப அந்த விளக்க தன்னுள்ளே கொண்டுகிட்டு வந்து, அப்ப என்ன பண்ணுவோம், நீங்க சாதாரண வடலூர் வந்து அந்த பூச ஜோதியை பார்த்தவர்களாக இருந்தால் அந்த ஜோதியை அந்த கற்பனைக்கு கொண்டுகிட்டு வந்துடலாம். அங்கே வடலூருக்கு வர முடியாது, அதை காணாதவர்கள் இந்த ஜோதியை தன்னுடைய நினைவுல கொண்டுகிட்டு வந்துடலாம். இது முதல், இது வந்து இரண்டாவது தரம், அது முதல் தரம். ஏன்னா வடலூர்ல சத்திய ஞான ஜோதி அருட்பெருஞ்சோதி ராமலிங்க பெருமான் மேட்டுக்குப்பத்தில் தன்னை மறைத்து கொண்டு அருட்ஜோதி ஆயிட்டேன்னு சொல்லிட்டாருங்கல்ல ஐயா, முரசரன்னு சொல்லிவிட்டாரு. அப்ப நாம போய் மீண்டும் முக்காடு போட்டுட்டு அவர் எப்ப வருவார், காண வேண்டும் என்று காத்திருந்தேனே, அது காத்து கொண்டுதான் இருக்கும். அந்த அருட்பெருஞ்சோதிய நாம எந்த ஒரு உதவிக்கு கூப்பிடுவதாக இருந்தாலும், இது முக்கியமான ஒரு சமாச்சாரம், நல்ல கவனமா கேட்டுக்குங்க. இப்ப நீங்க வந்து ஒரு நல்ல காரியம் செய்ய போறீங்க வீட்டில், அப்படி நல்ல காரியம் வீட்டில் செய்ய போகும் பொழுது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று சொல்லுங்க. அப்படி சொல்லும் பொழுது வாய் மட்டும் சொல்லக்கூடாது, அந்த கண்கள்ல அந்த கற்பனை, அந்த மனக்கண்ல அந்த வடலூர்ல பாக்குறீங்கல்ல சத்திய ஞான ஜோதி, சத்திய ஜோதி, அதை ஞாபகம் வந்துடணும். கண்கள் அந்த ஜோதியை காணணும், வாய் அருட்பெருஞ்சோதியை சொல்லணும். அப்ப நெகட்டிவ் பாசிட்டிவ் சேர்ந்தா என்ன ஆகும், விளக்கெரியும். இது போன்று இந்த நாதமும் அந்த கற்பனை கடந்த அந்த ஒளியும் ஒன்று சேரும் பொழுது நீங்க எந்த கதை செய்றீங்களோ உடனடியாக அது வெற்றியாகும். இது சத்தியம். அதே மாதிரி இன்னும் சில என்னுடைய சீடிகள்லாம் கொடுத்திருக்கிற இந்த ஐயாட்ட, அதெல்லாம் நீங்க என்ன பேசினதே பேசி மறுபடியும் இதா இருக்கும். அருட்பெருஞ்சோதி அபயம் என்கிற இதெல்லாம் அதுல இருக்கு, நீங்க வேணா அதை வாங்கி பார்த்துக்கங்க. அருட்பெருஞ்சோதி அபயம் அப்படின்னு சொன்னா பெருமான் ஒரு வினாடி கூட பொறுத்துக்க மாட்டார், அங்க வந்து உங்களை காத்துருவார். இது அருட்பெருஞ்சோதி ராமலிங்கம் மீது சத்தியமாக சொல்லுகின்றேன். ஏன்னா பல பேர் அருட்பெருஞ்சோதி அபயம் சொல்லி நிறைய சௌரியத்தை அடைஞ்சவங்க நிறைய இடத்துல இருக்காங்க. அதனால அதை சத்தியமிட்டு சொல்லுகின்றேன். அது மாதிரி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்கிற வார்த்தையை நான் சொல்ல வேண்டும். கண்கள்ல அந்த ஞாபகம் வந்துடணும், அந்த வடலூர்ல பார்க்கக்கூடிய ஜோதி ஞாபகம் வந்துடணும். அல்ல வீட்டில் இந்த மாதிரி இது நித்திய ஜோதி இருக்குல்ல, இந்த நித்திய ஜோதியானது ஞாபகத்துக்கு வந்துடணும். இது ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து சொல்லிட்டீங்கன்னா எந்த கதையும் வெற்றி ஆயிடும். ஒரு கர்ப்பஸ்திரி குழந்தை பெறுவதற்காக அழுகுறாங்கன்னு சொன்னா பயப்படாதீங்க, எழுந்து போங்க. அந்த அம்மா வயிற்றுல அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் என்று 3 தடவை நீங்க தடவி கொடுங்க. அங்க சுகப்பிரசவமே நடக்கும், அங்க துன்பம் நடக்காது. இது சத்தியமாக நடந்தது. ஜெயங்கொண்டத்துல இந்த மாதிரி சொற்பொழிவுல ஒரு நர்சம்மா, ஒரு சின்ன பொண்ணு, கல்யாணம் ஆகாத நர்சு பொண்ணு கேட்டுக்கிட்டு இருந்தது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு கர்ப்பிணியானவர்கள் வந்து குழந்தை எதோ கிராஸா கிடக்கு, அந்த குழந்தை பிறக்கணும் முடியாது, ஒன்று அம்மா பிறப்பாங்க இல்லாட்டி பண்ண அந்த குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைய எடுக்கிறதுன்னா அது பீஸ் பீஸா தான் எடுக்க முடியும் அப்படின்னு டாக்டர்கள் சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு
இவர்கள் ஆபரேஷனுக்கு ஒத்துட்டாங்க. குழந்தைய பீஸ் பீஸா எடுத்துட்டு இந்த அம்மானாலும் உயிரோட வரட்டும், அடுத்த குழந்தைய பெத்துக்குவோம் அப்படின்னுட்டு சரிதான்னு சொல்லி கணவரிடம்லாம் கையெழுத்து வாங்கி ஆபரேஷன் தியேட்டர்ல கொண்டு போய் போட்டாச்சு. அந்த ஜெயங்கொண்டத்துக்கு பக்கத்தில் வாரியங்காவல் என்கிற ஊர்ல தங்கராஜ் என்பவருடைய மகள் தான் தெற்கு தெருவில். அந்த பெண்ணு தான் அந்த நர்சம்மா, கல்யாணம் ஆகாத பெண்ணு. அவர்கள் அன்னைக்கு இங்க அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல பாதுகாப்புக்காக கொண்டு போய் போட்டிருக்காங்க. டாக்டர்கள்லாம் இந்த அருவா, கோடாலி, கத்திரிக்கோள் இதெல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்காக அவங்க ரூம்ல இருந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்றதுக்காக அவங்க ரூம்ல இருக்காங்க. இந்த பெண்ணு தான் அந்த அவசர சிகிச்சை பிரிவில் இருக்குது. இந்த பெண்ணுக்கு தாங்கல, பெண் என்றால் பேயும் இறங்கும் அல்லவா, அந்த காரணத்தினால இந்த பெண்மணி ஐயோ இவ்வளவு சர்வீஸா இருக்காளே, முதல் பிரசவமாச்சே, இளமையா இருக்காளே, வீணா போயிட்டா என்ன பண்றது, 10 மாசம் சுமந்த குழந்தையாச்சே, இப்படி போயிடும் போல இருக்குன்னு சொல்லி மனம் வெதும்பி இந்த அடியவன் சொன்ன இந்த செய்திய கேட்டுக்கிட்டு போய் திடீர்னு என்ன பண்ணிருக்கு, அந்த ஐயா அப்படி சொன்னாரு, நாம அது மாதிரி செய்து பார்ப்போமேன்னு சொல்லி அது போன்று அருட்பெருஞ்சோதி சொல்லி அருட்பெருஞ்சோதி அவையும் சொல்லுதுங்க. 3வது தடவை சொல்லும் பொழுது ஒரு இது இடிக்குது, வாழ்னு கத்துது, குழந்தை தலையில இடிக்குது. உடனே இந்த பொண்ணுக்கு பொண்ணு முன்ன தெரியாம சத்தம் போட்டு டாக்டர்கள்லாம் வந்து பாக்குறாங்க. இது எப்படி பிறந்துச்சு, என்ன பண்ணேன், ஏது பண்ணேன், ஒன்னும் பண்ணல, இந்த மாதிரி சொற்பொழிவுல ஒரு ஐயா சொல்லிக்கிட்டு இருந்தான், அவன் சொன்னதை வச்சு நான் அப்படி செஞ்சேன், இது இப்படி சுகப்பிரசவமா பிறந்துச்சு, இது சத்தியம், இது சத்தியம், சத்தியமாக நடந்தது, இது மாதிரி நிறைய சத்தியமாக நடந்திருக்குங்க. அதனால நீங்களும் அது மாதிரி ஒரு ஆபத்து காலங்கள்ல பெருமானை வணங்குங்க. என்ன வேற எந்த மந்திரத்தை நீங்க சொன்னீங்கனாலும் ஜெயம் பெற முடியாது. ஏன்னா இது என்னுடைய அனுபவம், உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கோ என்னமோ எனக்கு தெரியாது. அதனால அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்கிற மகா மந்திரத்தை சொல்லி நீங்க அந்த பேரின்பத்தை அடையலாம். எந்த காரியமா இருந்தாலும் உங்க வீட்டில் நீங்க அதை சொல்லி செய்யுங்க, நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். ஒளியில் ஒடுக்கம், அந்த செருத்திடை சிற்றவை என்று சொன்னேன் அல்லவா, ஒளிவில் ஒடுங்குவது, ஒவ்வொன்றாக உலக வாதனையில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வது. வீட்டில் இருக்கிறது துன்பம் நடக்கும் பொழுது சரி சரி அதை விடு, சரி விடு, அப்புறம் பார்த்துக்குவோம், விடு விடு அப்படின்னு சமாதானப்படுத்தி அதை ஒரு வழிக்கு கொண்டுட்டு வர்றது, அதை ஒரு பெரிய பொருட்டா எடுத்துக்கொள்ள கூடாது. இது போன்றே மற்ற நிலைகளில் இருந்து ஒளிவில் ஒடுங்கிடுவது, ஒளிவில் ஒடுங்கி பிறகு சிற்சபையில் செரிச்சிடுறது. அந்த சிற்சபையில் அந்த வெளிச்சம் இருக்குல்ல, அந்த கற்பனையாக நினைத்துக் கொள்ள சொன்னேன் அல்லவா, அந்த ஜோதி, அந்த ஜோதி உள்ள தானே அது உள்ள இறங்கி கற்பனையாக தானே அந்த ஜோதியாக இருப்பதாக எண்ணி அதிலேயே திளைத்திருந்து சகஜ நிலையில் இருப்பது. அந்த சகஜ நிலையை சன்மார்க்க வாழ்க்கையை மிக உய்வடைய செய்யும். அப்புறம் ஞானிகளுக்கு சொல்லுவது, இங்கே ஒரு ஞானி ஒருவர் வந்திருக்கிறார் ஐயா, அவர்கள் திருவண்ணாமலை ஐயாவா, திருவண்ணாமலை ஐயா, அவர்களை பத்தி கடைசியில் இவர் தான் சொல்றேன், நீங்க பார்த்து அந்த அதிசயத்தையும் தெரிந்து கொள்ளலாம். அடியவனுடைய சொற்பொழிவில் எல்லாம் சத்திய பிரமாணமாகத்தான் சொல்லுவேன், சாட்சியோட தான் சொல்லுவேன், சாதாரண நிலையில சொல்ல மாட்டேன், முகஸ்துதிக்காக சொல்லுவது இல்லை. இந்த ஞானியர்கள் இப்ப நீங்க டெய்லி குளிச்சிருவீங்களா ஐயா? இல்ல நீங்க டெய்லி இப்ப குளிச்சிட்டு இருக்கீங்களான்னு, குளிக்கிறது இல்லையா? எவ்வளவு காலமா? ஐயா என்னங்க
வெரி குட். இந்த ஞான நிலையில யார் ஒருவர் முற்றிலும் கனிந்து உருகி இருக்கின்றார்களோ அவர்கள் குளிக்க தேவையில்லை, அவர்கள் உடம்புல நாற்றம் இருக்காது, அவர்கள் உடம்புல வியர்வை துன்பம் இருக்காது, அவர்களை சாதாரண உஷ்ணம் தாக்காது. என நீங்க இறைவனை வேண்டி அந்த ரூம்ல போய் நின்று வணங்கி இருப்பீங்க, அதுல காத்து இருக்காது, உடனே வியர்வை தாங்காது, எப்ப அக்னி நட்சத்திரம் போச்சே அப்படின்னு டக்குன்னு போய் ஒரு சொம்பு தண்ணி எடுத்து ஊற்றி குளிச்சுட்டு வந்துடுறது, அது வேஸ்டா போயிடும். அந்த ஞான உஷ்ணம் அணைஞ்சு போயிடும், இறைநிலை டெவலப் ஆகாது. அதனாலதான் ஞானிகள் குளிக்க தேவையில்லை. ஏன் குளிக்க வேண்டும்? ஞானிகள் குளிக்க வேண்டியதில்லை. அவர்கள் குளிக்காம இருக்கிறதுக்கு எந்த விதமான அழுக்கு படலங்களோ தொந்தரவோ வரவே வராதுங்க. ஏன் பணம் காசை தொடக்கூடாது? அது ஒரு ஆட்கொள்ளி. யாருக்கு? ஞானியர்களுக்கு, ஞான நிலையில உள்ளவர்களுக்கும் குடும்பத்தில் உள்ள தலைமையில் பொறுப்புல இருக்கிறவங்களுக்கும் காசு பணம் என்பது பெரிய ஆட்கொள்ளி. அது ஆளை கொண்டுடும். அதன் மீது பற்று வைக்க கூடாது. சம்பாதிக்க வேணும், சம்பாதிச்சு அதுக்குன்னு ஒரு கணக்கு வழக்கோடு அதை வச்சுக்கணும். ரொம்ப அது மேல பிரியப்பட்டீங்கன்னா ரொம்ப துன்பப்படுத்திவிடும். அந்த செல்வம் அது ஆளையும் கொல்லும், அது ஞானத்தையும் கொல்லும், அது அடுத்தவனையும் கொல்லும், அது மகனையும் மனைவியையும் கொல்லும், எல்லாரையும் கொல்லும் ஆட்கொள்ளி. இந்த இச்சையை விட்டணும். இந்த இச்சையை விட்டுட்டு சாதாரணமா நீங்க காசு சம்பாதிச்சு பாருங்க, ஒண்ணுக்கு 10 சேர்ந்துகிட்டே இருக்கும். நீங்க ஆசைப்பட்டு போய் அதை லம்பா அடையணும்னு பண்ணிட்டு இருப்பீங்க, எங்கேயாவது பக்கத்துல புட்டுக்கிட்டு போயிடும். போல உரி அருந்து தொங்க, உரி அருந்து தொங்க மூலி நாய்கள் ஒப்புக்கொள்ள. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலையா? உரி அருந்து தொங்க மூலி நாய்கள் ஒப்புக்கொள்ள. அப்படியான நம்ம நாட்டில் ஞானத்தை பல உரிகளாக பாவிகளான மாயா காரிகைகள் தொங்க விட்டு விட்டார்கள். ஏன்னா இந்த சித்தர்களும் பல நிலைகளும் உள்ளவங்க ஞானத்தை அவரவர்கள் ரூட்டுக்கு கொண்டுகிட்டு போய் அவரவர் ஒவ்வொரு விதத்தை பண்ணிவிடுறது. அதனாலதாங்க இன்னைக்கு நம்ம இந்தியாவில் பலதரப்பட்ட வழிபாடு இருக்குங்க. இதனாலதான் எல்லாருமே ஈஸியா பூந்து இந்துக்களை எல்லாம் பல மதத்துக்கு மாத்துறதும் அவர்களை துன்பப்படுத்துறதும் அவர்களிடம் ஒற்றுமை இல்லாம போயிடுது. ஏன்னா இது அது என்னாத இயலுடைய அதுவாக இல்லை அவர்கள். அதெல்லாம் இல்லையா, நான் எந்த மார்க்கமும் எனக்கு வேண்டாம், எனக்கு சன்மார்க்கம் ராமலிங்க பெருமானே எனக்கு சொத்தாகவும் சுகமாகவும் எனக்கு மனைவியாகவும் அப்பாவாகவும் அண்ணனாகவும் அம்மாவாகவும் இருக்கின்றார் என்கிற ஒருமையோடு இருக்கும் பொழுது உரியானது அருந்து தொங்காது. இது மாதிரி இவர்கள் செய்ததுனாலதான் பலதரப்பட்ட மார்க்கங்கள் எல்லாம் நம்ம இந்திய நாட்டில் இருக்கு. யாரும் ஒன்று கூட மாட்டேங்கிறோமே, யாருமே ஒன்று கூட மாட்டேங்கிறோமே. இதுல எவ்வளவோ துன்பத்தை அனுபவித்தாலும் மத போதகர்கள் என்ற போர்வையில பாவிகளான பேதைகள் நாட்டையே துன்பத்துக்கு ஆள்படுத்திடுறாங்க. மூட தீயினால் மற்றவர்களை அழிக்க நிற்கிறாங்க. அதனால நாம் அந்த உரிமையோடு செயல்படுதல் வேண்டும். எது கல்வி, எது கற்க வேண்டும், எது கற்க வேண்டாம். இப்போ நீங்க எல்லோருமே நம்ம வீட்டில எல்லாம் பிள்ளைகளெல்லாம் படிக்க வச்சிருக்கோம். அப்படி படிக்க வச்சிருக்கும் பொழுது அவரவருக்கு தகுந்த நிலையில விரலுக்கு தகுந்த வீக்கத்துல படிக்க வச்சா அது நல்லா இருக்கும். பக்கத்து வீட்டு குழந்தைய
இன்ஜினியர் காலேஜில் 5 லட்சம் ரூபா கட்டி படிக்க வச்சிருக்காங்க, இவங்க 2 லட்சம் ரூபா கட்டி படிக்க வச்சிருக்காங்கிறத வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறவங்களும் அந்த வேலையை செய்வாங்க. அந்த வேலையை செய்து அதை முடிச்சிட்டு வந்தான்னா வேலை கிடைக்குதான்னா இல்லை. அப்ப அந்த 5 லட்சம் ரூபா கட்டினது என்ன ஆகும்? அது வேஸ்ட். இல்ல அந்த கல்வி கற்று யாரும் பிழைக்க போறானா? இல்ல. 40 லட்சம் 50 லட்சம் கொடுத்து சீட்டு வாங்குறான், டாக்டர் சீட்டு. எந்த ஒரு டாக்டர் ஆவது இறந்தவனை பிழைக்க வச்சிருக்கானா? இல்ல. விஞ்ஞானத்துக்கு விட முடியல. ஆனா மெய்ஞானிகள் இறந்தவர்களை நிறைய பிழைக்க வச்சிருக்காங்க. நீங்களாம் அறிவீர்கள். மெய்ஞான